ரா ஆரம்பிச்சோனே ராவில் ரிங்கில் ரா மேனேஜரான ஆடம் பெர்ஸ் தான் ரிங்கில் நிற்கார். ரிங்கில் நின்று அவர் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ வருது. அதில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து கார்லேருந்து இறங்குறாங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா பால் ஹியூமன், பேரன் பேக்கர், பிரெட்சன் ரீட், செத்ரோலின்ஸோட அந்த செத்ரோலின்ஸோட சாம்பியனை பேரன் பேக்கர் தோளில் வச்சுக்கிட்டு அவரு கொண்டு வர்றார். அவர் தான் ஏதோ சாம்பியனை ஜெயிச்ச மாதிரி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து உள்ள ரிங்குள்ளே அவங்கள அப்படியே அப்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு மேனேஜர் சொல்கிறாரு, இந்த சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட கூட இப்போ செத்ரோலின்ஸ் இன்ஜுரி இருக்கிறதுனால வெக்கேட் பண்ணணும், நான் இதுக்காக ஒரு மேட்ச் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பேரன் பேக்கர் அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பால் ஹியூமன் சொன்னோன்னே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு ஒரு பேட்டல் ராயல் மேட்ச் நடக்க போகுது. அந்த பேட்டல் ராயலில் பெர்சன் ரீடு எல்லாருமே, பேரன் பேக்கர் எல்லாருமே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அந்த பேட்டல் ராயலில் ஜெயிக்கிறவங்க சிஎம் பங்கு கூட சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சாம்பியன்ஷிப் மேட்ச் மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணோடனே ஆடம் பெர்ஸ் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் இன்ஜுரியை பற்றி வந்து பால் ஹியூமன் பேசுகிறார். செத் ரோலின்ஸ் இன்ஜுரி ஆகிட்டார், அவரால் லாங் டைம் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் சிஎம்க்கு எதிராக வந்து பேரன் பேக்கருக்காக தான், செத் ரோலின்ஸ்க்காக இல்லை, இவங்க தான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி பெர்சன் ரீடையும் பேரன் பேக்கரையும் பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்டெப்னி வாங்கியர் வர்றதை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் மேக்ஸி வர்றதை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குன்றதுனால காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒட்டு மொத்தமாக ஜட்ஜ்மெண்ட் டே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் டேவில் சேர்ந்து டாமினிக் மிஸ்டரியும் இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிற அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இன்றைக்கி ஒரு மேட்ச் ராக்ஸ்னி விளையாடுறாங்க. ராக்ஸ்னி விளையாடப்படுறதுக்காக ரெடி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச் ஏஜஸ் ஸ்டைல்ஸ், டிராகன் லீ வர்சஸ் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டே, இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ஷாக்கிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏஜஸ் ஸ்டைல்ஸ் ரொம்ப நாளாகவே இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் போராடிட்டு இருந்தார். ஜட்ஜ்மெண்ட் டேவில் உள்ள டாமினிக் மிஸ்டரியோட அந்த சாம்பியன்ஷிப் கிடைக்காம இப்போ வந்து அவரு ஏஜஸ் ஸ்டைல்ஸ் வந்து டிராகன் லீ சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் டேவை தோக்கடிச்சு நியூ டாக் டீம் சாம்பியன் ஆயிட்டாங்க. இந்த மூமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. ராவில் ஒரு நல்ல மூமெண்டா இந்த மேட்ச். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல ஜேஇஸும் ஜிம்மிஸும் பேசிப்பாங்க. ஏன்னா பேட்டல் ராயல் மேட்ச்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரூசேவ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டரியோ இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் நடக்க ஆரம்பிச்சு. இந்த மேட்சுக்காக ரூசேவ் டாமினிக் பண்ணி டாமினிக்கை போட்டு நொறுக்கி தள்ளிடுறாரு. ஒரு கட்டத்தில் பென்டா இந்த மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆவார். அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரூசேவ் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச்ல வந்து டாமினிக் மிஸ்டரியோ அதாவது ரிங் அனௌன்சர்ட்டு வந்து சுத்தியில் வாங்கிட்டு வந்து அவர் கால்குள்ள மறைச்சு வச்சிருப்பார். இதை பார்த்து அதை பிடுங்கி அடிக்க போகிற ரெஃப்ரி அதை பிடுங்கிட்டு போய் தூக்கி போடுற நேரத்தில் லோ ப்ளோ வச்சு பேக்லேருந்து லோ லெக் வச்சு அடித்து அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பென்டா வந்து ரூசேவை அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸி ட்ரூப்ரிக்கும் வர்சஸ் பிக்கி லிஞ்சுக்கும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவங்க நடந்த மேட்ச்சில் வந்து டிக்யூ மெத்தடில் மேக்ஸி வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சும் அதே மாதிரி தான் நல்லாவே நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து மேக்ஸியோட பர்ஃபார்மன்ஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கான ஸ்டோரி டெவலப் பண்ணி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மேட்ச்சில் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் பிக்கி லிஞ்ச் வந்து பெல்ட்டெல்லாம் அடிச்சிருவாங்க. இதனால் வந்து டிக்யூ மெத்தடில் வின் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் மேட்ச் கண்டினியூ ஆகாது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் குபிக்கி வாரியர்ஸ் வந்து ரீகர் ரிப்ளேக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னி வாங்கியர் வருவாங்க. ஸ்டெப்னி வாங்கியர் என்ட்ரன்ஸ் காமிச்சு பேக் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் ஆடம் பெர்ஸை போய் சந்திப்பார். இந்த பேட்டல் ராயல் மேட்சை பற்றி சந்திச்சுட்டு அவர் பேசிட்டு திரும்பும்போது ஆடம் பெர்ஸ் வந்து ரூம் சாத்தி விட்டுற பிக்கி லிஞ்ச் வருவாங்க. பிக்கி லிஞ்ச் பார்த்துட்டு நீ என்ன டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வருவார், எல்லாரையும் முடிப்பார் அப்படின்ற மாதிரி பிக்கி லிஞ்ச் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. கில் பண்ணுவாங்க. பெர்சன் ரீடியும் பேரன் பேக்கர்ன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்னி வாங்கியர் வர்சஸ் ராக்ஸ்னி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து ரிக்கிள் உள்ற பூந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்னி வாங்கியருக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, நிக்கி பெல்லா வருவாங்க. நிக்கி பெல்லா வந்து ஹெல்ப் பண்ண மூலியமாக ஸ்டெப்னி வாங்கியரும் நிக்கி பெல்லோ ஸ்டாண்ட் அவுட்டாக ரிங்கில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் ராக்ஸ்னியும் ரெக்கியும் அடிபட்டு ஓடுவாங்க. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பெய்லியும் யார் லாயராகவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஹியூமனும் பிரெட்சன் ரீடு அந்த பேரன் பேக்கர்ட்ட என்ன நடக்க போகுது, நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பார். என்ன செய்யணுன்ற சொல்லிக்கிட்டு இருப்பார் பேட்டில் ராயலில். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, அமெரிக்கா எல் கிராண்ட்னும் அவங்களோட மொத்த டீமோடையும் வந்து நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மொத்த டீம் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டெப்னி வாங்கியர் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நிக்கி பெல்லாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்திருப்போம். மெயின் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜேஇஸோ அண்ட் ஜிம்மிஸோ
2 பேருமே ஒரே என்ட்ரன்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டில் அந்த பேட்டில் ராயலுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சேமஸ் வருவார். அதுக்கப்புறம் சேமஸ் வந்ததுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஃபின் பாலர் அண்டு டாமினிக் மிஸ்ட்ரியோ அண்டு ஜேடி மெக்மேனோ ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் டேவும் வரும். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் ஆல்ஃபா அகாடமி டீம் வரும். ஓட்டிஸ் அண்டு அரிக்டோஸாவும் வருவாங்க. அதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா எல் கிராண்டினோ வருவார். அமெரிக்கா எல் கிராண்டினோ. அதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா பென்டா வருவார். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் என்ட்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாருமே ரிங்கில் என்ன தான் மேட்ச் கண்டினியூ பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து எல்ஏ நைட் வருவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் கூட தான் மோதணும் ஜெயிக்கிறவங்க வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் ஓட்டிஸும் ரூஸையும் பயங்கரமாக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு முறைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா டிராகன் லீயை ஜட்ஜ்மெண்ட் டே டீமை சேர்ந்த ஃபின்பாலரும் அதுக்கப்புறம் வந்து ஜேடியும் சேர்ந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. இந்த மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ரூசேவையும் யாரையும் எலிமினேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பென்டாவையும் ஒரே இடத்துல ரோப்புக்கு அந்தாண்ட அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்ருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எல் கிராண்டினோ வந்து அவர் அட்டாக் பண்ணுவார். சேமஸ் அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து எல் கிராண்டினோ உள்ளிருந்து அந்த ஷீல்டை எடுத்து ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா எல் கிராண்டினோவையும் பிடிச்சி வெளில தூக்கி போட்டுருவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா யூசஸ். அதுக்கப்புறம் வந்து யார் யார் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சு பண்ணிக்கிட்டீங்க சேமஸ் பின்பாலரை போட்டு அடி அடிச்சு அந்த ஜஸ்ட் மூமெண்ட் ரோப்புக்கு அந்த விட்டு அடிச்சு அதுக்கப்புறம் தள்ளி விட்டுறாரு. ஏஜ் ஸ்டீல்ஸ் டாமினிக் மிஸ்ட்ரியை தள்ளி விட்டுறாரு. டாமினிக் மிஸ்ட்ரியை திருப்பி உள்ற போது ஏஜ் ஸ்டீல்ஸை தள்ள முயற்சி பண்ணுவார். ஆனால் அவரால் முடியாது. திருப்பி வெளில போனவர் திருப்பி உள்ற வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டு ஏஜ் ஸ்டீல்ஸ் அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ்ட்ரி இவங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஃபைனல் மூமெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஜே யூசோ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டு ஜிம்மி யூசோவையும் தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலில் வந்து ஜே யூசோ இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிடுவார். வின் பண்ணணுன்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ அப்படியே சோகத்தோட முறைச்சி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பார். ஏன்னா பிரதராக இருந்தாலும் தள்ளி விட்டாங்க மேட்ச் முடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு ரிங்கில் வந்துடும். சிஎம் பங்கு ஜே யூசோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு இந்த மெயின் ஈவெண்ட்டில். இதுதான் அடுத்த கட்டமாக போகுது. இதை பற்றி உங்கள்கிட்ட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.